ஒரு ஸ்டாக் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா 2 பெனிஃபிஷியல். ஒண்ணு டிவிடெண்ட், இன்னொன்னு பிரைஸ் அப்ரிஷியேட் ஆகுறது. இது 2மே எங்கேருந்து வருதுன்னா, கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் இல்ல கம்பெனியோட லாபத்திலிருந்து வருதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த டிவிடெண்ட் அனௌன்ஸ்மென்ட் வரும்போது, அந்த அனௌன்ஸ்மென்ட் குடுத்து அடுத்த வாரம் ரெக்கார்ட் டேட் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டோம்னா, அந்த ஸ்டாக்க நம்ம இப்போ வாங்கி வச்சா நமக்கு உண்மையிலே பெனிஃபிஷியல் இருக்குமான்னு கேட்டா, கண்டிப்பா வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா அந்த டிவிடெண்ட் எக்ஸ் டேட் அன்னைக்கு எவ்வளோ டிவிடெண்ட் இஷ்யூ பண்றாங்களோ, அந்த அளவுக்கு அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் குறைஞ்சிரும். ஸோ அதில நமக்கு பெனிஃபிஷியலே இல்லாம இருக்கும். ஸோ அப்ப என்னன்னா, இந்த டிவிடெண்ட் பே பண்றது யாருக்கு பெனிஃபிட்டா இருக்கும்? லாங் டர்ம் இன்வெஸ்டரா நீங்க அந்த ஸ்டாக்க ஹோல்ட் பண்ணி வைக்கும்போது, அவங்க பே பண்ற டிவிடெண்ட் வந்து பெனிஃபிஷியலா இருக்க வாய்ப்பு இருக்கு. 2வது இந்த 2 மெட்ரிக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க டிவிடெண்ட் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு. ஒண்ணு டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ, இன்னொன்னு டிவிடெண்ட் ஈல்டு. டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ ஒரு கம்பெனியோட லாபத்திலிருந்து, அதாவது நெட் இன்கம்ல இருந்து எவ்வளவு போர்ஷனை டிவிடெண்டா இஷ்யூ பண்றாங்க. 2வது இந்த டிவிடெண்ட் ஈல்டுன்றது ஒரு கம்பெனி அவங்களோட ஒரு ஷேருக்கு எவ்வளவு டிவிடெண்ட் இஷ்யூ பண்றாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த 2 மெட்ரிக்ஸும் நம்ம டிவிடெண்ட் ஸ்டாக்கை அனலைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா டிவிடெண்ட் பிளஸ் ஸ்டாக் பிரைஸோட அப்ரிசியேஷன், இந்த 2 பெனிஃபிட் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நன்றி, வணக்கம்.